எப்போது பார்த்தாலும் பணம் பணம் என்ற மனநிலை கொண்ட பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவோம், ஜனநாயக முறையில் அகற்றுவோம் என்று சென்னையில் நடந்த தாவேகா 2ஆம் ஆண்டு விழாவில் நடிகர் விஜய் பேசினார். நடிகர் விஜயின் தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று மாமல்லபுரம் பூச்சேரியில் உள்ள சொகுசு விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக தாவேகா நிர்வாகிகள் சுமார் 2500 பேருக்கு பாஸ் வழங்கப்பட்டது. அனைவரும் விழாவில் திரண்டு வந்து கலந்து கொண்டனர். விழாவில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடக்கி வைத்தார். பின்னர் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். நாம் இங்கே வளரும் புதிய அரசியல் கட்சி. தமிழகத்தில் 1967 மாற்றம் நிகழ்ந்தது போல 2026 சட்டசபை தேர்தலில் வரலாறு படைக்கப் போகும் கட்சி. இந்த அரசியல் என்றாலே வேற லெவல் தான். இதில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்றை பார்க்கலாம். யார் யாரை எப்போது எதிர்ப்பார்கள் என்றே தெரியாது, எப்போது ஆதரிப்பார்கள் என்று தெரியாது, அதை கணிக்கவே முடியாது. இதில் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் கிடையாது என்று கூறுகிறார்கள். அதனால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். மக்களுக்கு பிடித்து போன ஒருவர் வந்தால் ஒரு சில பேருக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும். இதுவரைக்கும் நாம் சொன்ன பொய்யை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவர் சொல்வது எல்லாம் மக்கள் மனதிற்கு நெருக்கமாக உள்ளதே என்று அப்படி ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தில் தான் வர்றவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் என்று பேச ஆரம்பிப்பாங்க. இப்போது ஆட்சியில் உள்ளவர்கள் நமக்கு எதிராக அப்படி பேசுகிறார்கள். அதுபோல இதோ 1ஆம் ஆண்டை கடந்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். கட்சிக்கு பலமே அடிப்படை கடமைதான். இதை பலப்படுத்த நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நமது மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இளைஞர்களாகவே உள்ளனர் என புகார். அப்படி இருந்தால் என்ன? அண்ணாதுரை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவர்களின் பின்னால் இருந்தது இளைஞர்கள். அவர்களால் 1967 77 வரலாறு நிகழ்ந்துள்ளது. நமது கட்சி எளிய மக்களுக்கான கட்சி. ஆகவே நமது கட்சியினரும் எளிய நிர்வாகத்தினராகவே இருப்பார்கள். நாம் ஒன்றும் பண்ணையார்கள் இல்லை. இப்போது பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பண்ணையார்களாகவே இருக்கின்றனர். நாட்டோடு நலன், மக்கள் நலன் பற்றி கவலைப்படாமல் எப்போது பார்த்தாலும் பணம், இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட பண்ணையார்களை நாட்டை விட்டே அகற்ற வேண்டும். அதை ஜனநாயக முறையில் செய்ய வேண்டும். 2026 இறங்கப் போகிறோம். கூடிய விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப் போகிறோம். அன்று தாவேகா முதன்மை சக்தியாக நிறுவனமாகும். இப்போது மும்மொழி கொள்கை என்று ஒரு புதிய பிரச்சினை. இதை இங்கே செயல்படுத்தவில்லை என்றால் கல்வி நிதி மாநில அரசுக்கு தரமாட்டார்களாம். எல்கேஜி யூகேஜி பசங்கள் சண்டை போல உள்ளது. கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை, வாங்க வேண்டியது மாநில அரசின் கடமை. ஆனால் இவர்கள் இருவரும் பேசி வைத்துக்கொண்டு செட்டிங் செய்து ஹைடெக் செய்து விளையாடுகின்றனர். அதாவது இவர்கள் அடித்துக் கொள்வது போல் அடித்துக் கொள்வார்களாம். நாம் நம்ப வேண்டுமாம். வாட் ப்ரோ, இது வெரி ராங் ப்ரோ. இதற்கு நடுவில் நம்ம பசங்க உள்ளே புகுந்து சம்பவம் செய்து வெளியே வந்து விடுகின்றனர். மக்களுக்கு இதையெல்லாம் நாம் சொல்லி வைக்க வேண்டியது இல்லை. அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இது சுயமரியாதை ஊரு. ஆனால் சுயமரியாதை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என அவர் தெரிவித்தார்.